வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:19. எங்க திறக்கப்பட்டது ஆலயம்? பரலோகத்தில் திறக்கப்பட்டதுன்னு வாசிக்கும். அப்போ சரி, இதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆலயம் பரலோகத்தில் திறக்கப்பட்டது. இப்போ வசனத்தில் என்னது இல்லை? ஆலயம் அங்கே காணவில்லை. அப்போ அந்த வசனம் சொல்றது உண்மையா, இந்த வசனம் சொல்றது உண்மையா? ரெண்டுமே எதை பற்றி சொல்லுது? இப்போ அந்த வசனம் சொல்லுது ஆலயம் பரலோகத்தில் இருக்கு, இந்த வசனம் சொல்லுது ஆலயம் பரலோகத்தில். அப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல ரெண்டு வசனமுமே உண்மையான வசனம் தான். ஆனா முதல்ல சொல்லப்பட்டது எங்க? பரலோகத்தில் திறக்கப்படுகிறது. ரெண்டாவது சொன்ன வசனம் எங்க அப்படின்னா, புதிய எருசலேமில் திறக்கப்படுகிறது. புதிய எருசலேம். அப்போ புதிய எருசலேம் பரலோகம் வேற வேறையா அப்படின்னு கேட்டா, தேவன் அதாவது யோவான் 14:2 ஒரு வார்த்தை சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கென்று ஒரு இடத்தை உண்டாக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ வேதாகமத்தில் மட்டும் ஒரு 5 விதமான வாசஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் சொல்லப்படாத வாசஸ்தலங்கள் எத்தனை இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அதில் ஒரு வாசஸ்தலம் தான் எது? புதிய எருசலேம். ஆனால் அந்த ரெண்டாவது வசனம் சொல்லுது, புதிய எருசலேமுக்குள்ள என்னதில்லை? ஆலயம் இல்லை. ஆனால் பரலோகத்தில் ஆலயம் இருக்குன்னு நம்ம முதல்ல 11:19 சொல்லுது. அப்போ இப்படி வசனங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சாதான் சிலவங்க கேட்பறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் யூடியூப்ல இதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டார், இப்படி வசனத்துக்கு வசனம் ஏமாற்றம் இருக்கே அப்படின்னு. அதுக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் மாற்றி போட்டிருந்தேன். இல்லையா? நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அப்போ என்னன்னா, இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள், சில வசனங்களை வைத்து ஆட்கள் என்ன செய்வாங்க? அட்டாக் பண்ணுவாங்க, பேசுவாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க. அப்போ அதுக்கு சரியான பதிலை நம்ம கொடுக்கணும். ஆமென். ஆலயம். அப்போ இன்னைக்கு ஆலயத்தை பற்றி மட்டும் நம்ம இந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆலயம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமிய மதங்கள், ஆபிரகாமுக்கு பிறகு உண்டான, அதாவது யூதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், மூன்றுமே ஆபிரகாமிய மதங்கள்னு சொல்லப்படுது. இந்த மூன்றிலையுமே ஆலயம்ங்கிறது ஒரு பிரதான விஷயம். ஆலயம் அப்படிங்கிறது பிரதான விஷயம். அதைத்தான் அங்கே போய் தான் ஆராதிக்கணுங்கிறது தெளிவாக இப்போ சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நம்முடைய வேதாகமத்தை எடுக்கும்போது 3 விதமான ஆலயங்களை பற்றி தெளிவாக சொல்லுது. எதெல்லாம் அப்படின்னா, முன்பு இருந்த ஆலயங்கள், அதாவது ஆதியில் இருந்த ஆலயங்கள், இப்போது இருந்து கொண்டிருக்கும் ஆலயங்கள், இனி வரப்போகும் ஆலயம். நம்முடைய வேதம் 3 விதமான ஆலயங்களை சொல்லுது. என்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆதி காலம் தொடங்கி அனாதி காலம். வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தோம்னா பரலோகத்திலையும் ஆலயம் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அதுபோல் என்னன்னா, ஆதி காலம் எப்போது ஆலயங்கள் தொடங்கப்பட்டதோ அதிலிருந்து இனி அனாதி காலத்தில் காலாகாலமாக வாழ்வது வரைக்கும் ஆலயங்கள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்றதை தவிர வேற எதுவுமே சொல்லலை. அப்போ இந்த ஆலயத்திற்கு வேதாகமம், தமிழ் வேதாகமம், அதாவது வேதாகமம்னு சொல்ல முடியாது, தமிழ் வேதாகமம். ஏன்னா நான் மலையாள வேதாகமம் வாசிப்பேன். அங்கே ஆலயம்னு முதல்ல தொடக்கமே தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் இங்கே தேவனுடைய வீடு. அது என்னன்னு நெகேமியா 6:10 வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய வீடாகிய ஆலயம். அப்போ ஆலயத்துக்கு தமிழ் பைபிள் கொடுக்கக்கூடிய இன்னொரு பேர் என்னன்னா, தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆதி ஆகமத்தில், அதாவது 28:17 நம்ம எடுத்து வாசிக்கும் போது தான் முதல்ல தேவனுடைய வீடு, முதல்ல வேதாகமம், தமிழ் வேதாகமத்தில் ஆலயங்கிற வார்த்தை வரல, தேவனுடைய வீடு என்கிற பெயரில் வருகிறது. அப்போ 28:17 குறித்து வச்சிருங்க. அதில் என்னன்னா, இந்த வசனம் நிறைய இடங்களில் சொல்ல வேண்டியிருக்கும், அதனால சொல்கிறேன். அப்போ ஆதி தகப்பனான யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாத்தினா தானே, கொஞ்சம் பாயசத்தை கொடுத்து அவன் என்ன கதை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்துட்டு அப்படிதானே மொத்த சொத்தம் தனக்கு அபகரிச்சுட்டு ஒற்றை ஓட்டம் மைல் கணக்கில் என்ன செய்தான்? ஓடுனான். மைல் கணக்கில் இத்தனை கிலோமீட்டர் ஓடனான்னு இல்லை, மைல் கணக்கில் ஓடி தன்னுடைய தாய் மாமனான லாபான் வீட்டில் போய் ஆமாம் சேர்ந்தான். அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படிதானே. அப்போ அங்கே போகும்போது பெயர் சபாவை கடந்து ஆரோனை நோக்கி இவன் போகும்போது ஒரு இடத்துல படுத்து தூங்கினான்னு நம்ம வாசிக்க முடியும். தூங்கினான் அப்படின்னு சொன்னால் நல்ல தலையணையை வச்சுட்டு சூப்பராக அடிச்சு கிடந்து அப்படி உறங்கினான். டியூரோப்ளக்ஸ் தலையணையில் படுந்து ஏசிக்குள்ளே உறங்கினான்னு இல்லை, தலையில் என்ன வச்சுருந்தானா கல்லை வைத்து கொண்டு என்ன செய்தான்? தூங்கினான். அப்போ தூங்கும்போது ஒரு தரிசனம், பரலோகத்திலிருந்து தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக. இன்னைக்கு தெளிவாக தேவன் சொல்லுகிறார், சில தூதர்கள் இந்த சபைக்குள்ளே இருந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தேவன் ஒரு 3 பேருக்கு கொஞ்சம் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 3 பேருக்கிட்ட தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். யார்கிட்ட அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பிதாக்களிடம் ஒரு கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அப்போ இந்த 3வது நபர் தான் முதல்ல யூஸ் பண்றாரு, தேவனுடைய வீடு. ஆனால் மலையாள இதில் நீங்கள் ஆதியாகமம் 28:17 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அதில் தேவனுடைய வீடுன்னு இருக்க, தெளிவாக ஆலயம் அப்படின்னு இருக்கும். இவங்க எந்த காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வேதாகமம் முறைப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 7 வித காலங்கள். ஆமாம், 7னாலே வேதாகமத்தில் ஒரு முக்கியமான நம்பர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமே ஆமாம் 7 குத்து விளக்குகள், 7 இடி முழக்கங்கள், அப்படி வரிசையாக நம்ம வரிசையாக பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே 7 7 7 7 7 ஒரு பரிசுத்த நம்பர்.
அப்போ 7 யுகங்கள், 7 வித காலங்கள், யுகங்கள்னா காலங்கள் அப்ப இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். முதல் யுகம் பாவமற்ற யுகம், இரண்டாவது மனசாட்சி யுகம், மூன்றாவது மனித ஆட்சியின் யுகம், அடுத்தது வாக்கு தத்தத்தின் யுகம், அடுத்தது நியாயப்பிரமாண யுகம், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கிருபையின் யுகம், இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியின் யுகம். இப்படிப்பட்ட ஒரு 7 விதமான யுகங்களை பற்றி வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த 4வது யுகமான வாக்குத்தத்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இந்த 4 நபர்களுக்கு அதாவது வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. முதல்ல அவங்க 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த பூமியை தருவேன் அப்படின்ட்டு, அடுத்தது மோசைக்கும் கூட சொல்லப்படுகிறது கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு 4 பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் மனிதன் தொடங்கி மனிதன் என்னைக்கு பிறக்கிறானோ அதுல இருந்து 6000 வருஷத்தை ஸ்டோரி, அதாவது சரித்திரங்களை வேதாகமம் சொல்லுது. அதனால தான் இன்னைக்கு அநேக பேர் கேட்குறாங்க உங்க வேதாகமம் போயிங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது வெறும் 6000 வருஷத்தை கணக்கு தான். ஆதாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம்? இயேசு வரைக்கும் 4000, இயேசுல இருந்து இப்போ ஒரு 2000, அப்ப 6000 வருஷம் தான் சொல்லுது. பூமி தொடங்கி கோடி கோடி ஆண்டுகள் ஆகியாச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப இது உங்க வேதாகமம் பொய் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வேதாகமம் மனிதன் பிறந்த பிறகு உள்ள 6000 வருஷங்களை சொல்லுதே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள அனாதி காலங்கள் கோடி கோடான ஆழங்களையும் எது சொல்லுது? வேதாகமம் மனிதன் பிறக்கப்படுவதற்கு முன்பாகவே, அதாவது வானதூதர்கள் படைக்கப்பட்டது யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? அதுக்கு முன்னாடியே வானதூதர்கள் படைக்கப்பட்ட விஷயம், வானதூதர்கள் பிசாசுகளாக மாறின விஷயம் எல்லாமே வேதாகமத்தில். அது மனிதன் பிறப்பதற்கு எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள சம்பவங்கிறது தெரியாது. இந்த பூமி தொடங்கி கோடி கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம். 6000 வருடம் மட்டுமல்ல வேதாகமம் சொல்லுவது, மனிதன் பிறந்த பிறகு 6000 வருடங்களையும் சொல்லுது, அதுக்கு முன்னாடி உள்ள கோடிக்கணக்கான ஆண்டுகளையும் இந்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதில் ஆதியாகமத்தை எடுத்து பார்த்தா ஒரு 2500 வருஷங்களை ஆதியாகமம் சொல்லுது. ஆதியாகமம் முதல் புஸ்தகம், அப்படிதானே? இதில் ஒரு 2500 வருஷ காலங்களில் நடந்த சரித்திரங்கள் சம்பவங்களை சொல்லுது. அது எதுனா ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ஒரு 1650 வருஷ கால சரித்திரம். ஜலப்பிரளயம் தொடங்கி ஆபிரகாம் வரை ஒரு 350 வருஷத்தை சரித்திரம். ஆபிரகாம் காலம் தொடங்கி யோசேப்பின் காலம் வரை ஒரு 500 வருட சரித்திரம். மொத்தம் பார்த்தா ஒரு 2500 வருஷ காலத்து சரித்திரங்களை சொல்லுகிற புஸ்தகம் தான் இது ஆதியாகம புஸ்தகம். அப்ப இந்த காலங்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தான் ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்ற நீதிமான்கள். இப்படிப்பட்ட நீதிமான்கள் எல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க? இந்த ஆதியாகமம் சொல்லக்கூடிய இந்த 2500 வருடங்களுக்கு உட்பட்ட நாட்களில் இவங்க வாழ்ந்தாங்க. அதுல இருந்த பரிசுத்தவானாகிய யாக்கோபு தான் திடீர்னு சொல்றாரு, ஐயாகவே கர்த்தர் எங்க இருக்காரு? இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறான்னு நீங்க அறிந்திருக்கீங்களா? இந்த இடத்துல கர்த்தர் இருக்காரா இல்லையா? யாக்கோபு அறிந்தானோ அறியலையா? நாம என்ன செய்திருக்கணும்? அறிந்திருக்கணும், தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு, பயங்கரமா இருக்கும். என்னது இருக்கும்? ஆமா, பயங்கரமா இருக்கும்னா நம்ம மோடி சார் வந்ததுனாலேயோ இல்ல நம்ம ஸ்டாலின் சார் வந்ததுனாலே அல்ல பயங்கரமாக இருப்பது. தேவன் வந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? தேவன் வந்து அந்த இடம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் ஏதோ ஒரு 4 பேர் தோல்ல தூக்கிட்டு நடக்கிற ஒரு குட்டி தெய்வம் அல்ல. நேற்று பெய்த மழையில குறுத்து வந்த குட்டி தெய்வமும் அல்ல. இல்ல செத்து போய் ஒரு கல்லறைக்குள்ள வைத்திருக்கிற கல்லறைக்குள்ள அடங்கி போன ஒரு கேஸ் இல்ல. பெட்டிக்குள்ள அடங்கி போன ஒரு கேஸ் இல்ல. ரீத்து வச்ச ஒரு கேஸ் இல்ல. தேவன் அப்படிங்கிறவரு இன்றும் உயிரோடு இருந்து இந்த இடத்துல இறங்கி வந்து எங்கே 2-3 பேர் கூடியிருப்பீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த ஒரு தேவன். அவர் வந்து சைடில் பார்த்துட்டு போவேன், இல்லை இந்த ஜெயக்குமார் பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை கேட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம். அப்போ இந்த இடத்துல இது ஒரு தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அப்படின்னு யார் அறிகிறார்? யாக்கோபு அறிகிறார். அப்ப யாக்கோபு அறிகிறார்னா யாக்கோபுக்கு ஒரு 3 பெயர்கள் வேதாகமம் சொல்லுகிறது. ஒன்று யாக்கோபு, 2வது இஸ்ரவேல், 3வது யசூரன் ஒரு பேரையும் சொல்லுகிறது. எத்தனை பேர்? 3 பேரை சொல்லுகிறது. அப்ப யாக்கோபுங்கிறது அப்பாவும் அம்மாவும் போட்ட பேர். ஆளு எத்தன், அப்படிதானே? எத்தன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே சண்டை போட்டாங்கிறதுனால அது ஒரு எத்தன்கிற ஒரு பேரை அங்கே வச்சாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அப்படிங்கிற பேர் யாரு? ஒரு இடத்துல நல்ல சண்டை நடக்கும்போது தூதன், அப்படிதானே? தூதன்கிட்ட மல்லு பிடிக்கும் போது அங்கே நடந்த விஷயம் என்னன்னா அது இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பேர். 3வது யசூரன்கிற பேர் யார் சொல்றேன்னா மோசே சொல்றாரு தன்னுடைய கவிதையில. இவருடைய பேரு யசூரன்கிறத சொல்றாரு. ஏசாயா 44:2 போகும்போது தேவனே சொல்லுகிறார், யாக்கோவே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யசூரனே நீ பயப்படாதே. இவனுக்கு ஏன் இந்த யசூரன் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, முதல்ல தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை அறிந்து வெளிப்பாடு பெற்ற யார் அப்படின்னு கேட்டா ஆபிரகாமோ இல்ல அவருக்கு பின்னால வந்த ஈசாக்கோ இல்ல யோசேப்போ யாரும் இல்ல. இந்த ஒரு மனுஷன் தான் தேவனுடைய ஆலயத்தை பற்றி முதலாக என்னச்சுதான்
வெளிப்பாடு அடைந்திருந்தான். இதுக்கு முன்னாடி இந்த 4 யுகங்கள்ல வாழ்ந்த எந்த மனிதருமே தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயத்தை பற்றி என்ன செய்யல, அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய வீடு அப்படின்னு வேதாகமத்தில் 6 வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் 8 வசனங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது தேவனுடைய வீடு. ஆலயம்னா என்னது? தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வேதத்தில் வாசிக்கும் போது 9 ஆலயங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9 ஆலயங்களை பற்றி சொல்லப்படுகிறது. 9 ஆலயங்கள் எது அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆசாரிப்பு கூடாரம் முதல் ஆலயம், 2வது சாலமோன் ராஜா கட்டின 2வது ஆலயம், 3வது பாபிலோன் விடுதலையில் இருந்து வந்து செருபாபேல் தலைமையில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஏரோது கட்டின ஒரு ஆலயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் சரீரமே ஆலயம் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாளில் தொடங்கப்பட்ட சபை என்கிற ஒரு ஆலயம். ஒரு மனிதனின் சரீரமும் ஒரு ஆலயம் தான் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்தது உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து சப்போர்ட்டோடு கட்டப்படக்கூடிய அடுத்த ஒரு ஆலயம், இஸ்ரவேல் தேசத்தில் கட்டப்படக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தையும் சொல்லுது. 8வது 9வது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வசனத்தில் வாசம் புதிய எருசலேம் என்னும் இதில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனாகிய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் ஆலயம் அப்படின்னு அந்த இதில் சொல்லப்படுகிறது. அப்போ